ஹாய் கோட் லாக்ல இன்னைக்கு வந்து எஸ்கியூஎல் queries வித் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்ட் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதை வச்சு பண்ணலாம். ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு இப்போ ஏபிசின்னு இருக்கிற காலம் நேம் மட்டும் எடுத்துகிட்டு வா வேறு கண்டிஷனில், இல்லை வந்து ஏபிசிடி இல்லாத கண்டிஷன் எடுத்துகிட்டு வா. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த நேமில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வா, ஏபிசின்னு உள்ளதுக்கு லைக் இந்த நேமில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏபிசிடி நாட் லைக். இந்த பெர்சன்டேஜ் வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம லைக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா யூஸ்ட் எனிவேர் இன் ஸ்ட்ரிங் டு மேட்ச் எ சீக்வன்ஸ் ஆஃப் 0 ஆர் மோர் கேரக்டர்ஸ். அதாவது ஏடி அப்படின்னு ஆரம்பிக்க, இப்போ ஏல ஆரம்பிக்கிறது மட்டும் எடுத்துருவோன்னா லைக் பெர்சன்டேஜ் ஏ பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தா ஏல ஆரம்பிக்கிற எல்லா நேம்ஸ் வரும். அதுதான் இங்கே ஏடின்னு கொடுத்துருக்காங்க. மேட்சஸ் ஏடி அட்டிக் அந்த ஸ்ட்ரிங்கில் எங்கெங்கெல்லாம் ஏடி இருக்கோ அதெல்லாம் வரும். யூஸ்ட் எனிவேர் இன் a string to match a single character only with like or not like. அதாவது இந்த ஸ்பேஸ் பார் ஹைஃபன் கொடுத்தோன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் அதில் இருக்கிறது வரணும். ஸோ அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏஎன் டேஷ் அப்படிங்கிறப்ப ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் இந்த இதுக்கு பக்கத்தில் லைக்கில் வர்ற மாதிரி இருக்கிறதெல்லாம், அதாவது ஏன்னு ஷார்ட் பண்ணணும். பட் அதுக்கு அடுத்து ஏதாச்சும் கேரக்டர் ஒரு சிங்கிள் கேரக்டர் அதில் ஃபில்லப் ஆகிற மாதிரி வேறு இதில் ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்லணும். ஸ்ட்ரிங் எக்ஸ் இன்ங்கிறது அதாவது இப்போ ஏபிசிடி இன் திஸ் லிஸ்ட்டு, அதாவது இந்த ஃபீல்டு இந்த காலம்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுறது. காலம் நேம் இன் ஏபிசி, காலம் நேம் நாட் இன் டிஎஃப். அதாவது இப்போ நம்ம வேரில் அடிக்கிறோம்னா அது வந்து வேர் திஸ் ஈக்குவல் டு திஸ், இது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதான் செலக்ட் காலம் வேர் கண்டிஷன் அண்டாரு கண்டிஷன். ஃபைண்ட் ஆல் த டாய் ஸ்டோரி மூவிஸ். அதாவது டாய் ஸ்டோரி மூவிஸை கண்டுபிடிக்கணும். எத்தனை டாய் ஸ்டோரி மூவிஸ் இருக்குது? டாய் ஸ்டோரி 2, டாய் ஸ்டோரி 3 3 இருக்குது. ஸோ இது மூணையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம வேர் கண்டிஷன் எழுதணும். ஓகே, லெட்ஸ் ரைட் த வேர் கண்டிஷன். என்னன்னா செலக்ட் டைட்டில் கமா டைரக்டர் டைட்டிலும் டைரக்டரும் இப்போ வந்துருச்சு. இப்போ செலக்ட் டைட்டில் டைரக்டர் ஃப்ரம் மூவிஸ் அது வந்துருச்சு. பட் நம்ம இப்போ டாய் ஸ்டோரின்னு சொல்லி கேட்கணும். வேர் டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுற இடம் எங்கே இருக்குன்னா வேர் டைட்டில் வந்து லைக் ஹைஃபன் டாய் ஸ்டோரி பர்சன்டேஜ். கரெக்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த பர்சன்டேஜ் வந்து யூஸ்ட் எனிவேர் ஸ்ட்ரிங் டு மேட்ச் சீக்வன்ஸ் ஆஃப் 0 ஆர் மோர் கேரக்டர்ஸ். அதாவது நீ இது எங்கே ஆரம்பிக்கிறியோ அது பேக் சைடில் ஆரம்பிச்சின்னா அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை வரும். அதே நேரத்தில் ஃப்ரண்ட் சைடில் ஆரம்பிச்சின்னா அந்த வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்போ என்ன கேட்டிருக்கோம், டாய் ஸ்டோரிக்கு அப்புறம் உள்ள எந்த விதமான இது வந்தாலும் அடுத்த சீக்வன்ஸில் வரதெல்லாம் வரணும். அதோட படங்கள் வரணும், டாய் ஸ்டோரியும் வரணும், அதுக்கு அடுத்தது வரணும். இதில் கொஞ்சம் ஒரு டவுட் எனக்கும் இருக்குது. இந்த இங்கே வந்து பர்சன்டேஜ் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து டாய் ஸ்டோரி பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது உள்ளது வரும். ஃபைண்ட் த ஆல் மூவிஸ் டைரக்டட் பை ஜான் லாஸ்டர். இங்கே வந்து டைட்டில் டைரக்டர் வேர் டைரக்டர், அதாவது இவர் டைரக்ட் பண்ண படம்லாம் வரணும். டைரக்டர் ஹைஃபன் ஜான் லாசிட்டர். ஓகே,
LASS கரெக்டான ஸ்பெல்லிங் இல்லையோ? ஜான் லெசிட்டர் கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுத்தா தான் வருது. ஃபைண்ட் ஆல் த மூவிஸ் நாட் டைரக்டட் பை ஜான் லெசிட்டர்னா நாட்டுக்கு இந்த சிம்பிள் போட்டுடலாம், நாட் ஈக்குவல் டுன்னு போட்டுடலாம். நாட் இன்னுங்கிறது வேற. ஓகே, நாட் ஈக்குவல் டு. இப்போ இதுவும் ஃபைண்ட் ஆல் த மூவிஸ் வாலிக்கு அப்புறம் உள்ள ஸ்பேசஸ் வரும். இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃபைண்ட் ஆல் த வாலி மூவிஸ், ஆல்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணிடணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ் வேர் டைட்டில் like wall hyphen இப்போ ஸ்டார் பர்சன்டேஜ் சிம்பிள் அந்த இது போட்டால் அப்படியும் வரும். அதே நேரத்தில் இப்போ நான் இன்னொன்று, இப்போ வந்து இதுக்கப்புறம் உள்ள வால்க்கு அப்புறம் எனக்கு ஆரம்பிக்கிற சீக்வன்ஸில் உள்ளதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்படி ஒன்று வரும். இன்னொரு விதமாகவும் நம்ம பண்ணலாம், அது காட்டுறேன். இன்னொரு விதமாகவும் பார்க்கலான்னு சொன்னேன்ல, இந்த கடைசி, அதாவது யூஸ்ட் எனிவேர் இன் ஸ்ட்ரிங் டு மேட்ச் சிங்கிள் கேரக்டர், அதாவது லைக் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் வரப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், அடுத்து ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் காட்டுங்கன்னு சொல்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். அதான் டி. இந்த இடத்துல இதை யூஸ் பண்ண போகிறேன், பாருங்கள். இப்போ இதுக்கும் ரிசல்ட் வருது பாருங்கள், வாலி மூவிஸ் எல்லாம் வந்துடுச்சு. தட்ஸ் ஆல் டுடே கோட் லாகில். இப்போ இன்னைக்கு செலக்ட் வேர் கிளாஸில் கொரிஸ் வித் கன்ஸ்ட்ரன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். பாய்.